வணக்கம் children, this is மாலதி. நாம இன்னைக்கு அடுக்குக்குறிகளும் படிகளும் பத்தி பார்க்க போறோம். அதாவது எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் பவர் பத்தி பார்க்க போறோம். நம்ம போன எக்ஸசைஸ்லயும் அதுக்கு முந்தின எக்ஸசைஸ்லயும் நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ் பத்தியும் கியூப் நம்பர்ஸ் பத்தியும் பார்த்தோம். ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னா ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய பெருக்கு தொகையை நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ், அதாவது வர்க்க எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல ஒரு எண்ணை அதாலேயே 3 வாட்டி பெருக்கணும்னா அது கியூப் நம்பர்ஸ், அதாவது கன எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது பாருங்க, இப்போ ஸ்கொயர் ஆஃப் 5 அப்படின்னா நம்ம அதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா 5 அடுக்கு 2ன்னு போட்டு எழுதணும். இதை 5 ஸ்கொயர்னு படிச்சோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 5 பெருக்கல் 5 அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி கியூப் ஆஃப் 5 அப்படின்னா நம்ம அதை எப்படி எழுதுவோம்னா 5 அடுக்கு 3ன்னு எழுதுவோம். இதுக்கு அர்த்தம் என்னன்னா 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 நமக்கு கிடைக்கக்கூடிய பெருக்கு தொகையை நம்ம 5 கியூபுடைய மதிப்பாகவும் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி வடிவில், அதாவது ஒரு நம்பர் அடியில் எழுதி தலை மேல இன்னொரு நம்பர் எழுதணும் அப்படின்னா இந்த வடிவத்துக்கு பெயர் தான் அடுக்குக்குறி வடிவம். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா எக்ஸ்போனன்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 5ஐ எத்தனை வாட்டி எழுதணுங்கிறது இந்த அடுக்கு பவர் தான் முடிவு பண்ணுது. பாருங்க, 5 பவர் 7 அப்படின்னா இந்த 5ஐ எவ்வளவு வாட்டி எழுதணுங்க? 7 டைம்ஸ் எழுதணும், 7 வாட்டி எழுதணும். பாருங்க, எழுதுறோமா? அப்போ இந்த மாதிரி அமைப்பில் உள்ள இந்த எண்கள் அந்த கீழே இருக்கு பாருங்க, இந்த நம்பரை நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா பேஸ். எந்த நம்பர் இருந்தாலும் அதை பேஸ் இங்கிலீஷ்லயும் தமிழ்ல அடிமானம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்க பாருங்க, தலையில சின்னதா எழுதிருக்கோம் பார்த்தீங்களா, இதை நம்ம என்ன சொல்லுவோம் தமிழ்ல அப்படின்னா அடுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கிலீஷ்ல சொன்னா பவர் ஆர் எக்ஸ்போனன்ட் அப்படின்னு சொல்லியும் நம்ம சொல்லலாம். இப்போ 5க்கு மேல 2 இருந்தது அப்படின்னா நம்ம இதை 5 ஸ்கொயர், 5 வர்க்கம்னு சொல்றோம். அதே போல 5க்கு மேல 3 அப்படின்னு அடுக்கு இருந்துச்சு அப்படின்னா 5 கியூப் அப்படின்னு ஸ்பெசிபிக்கா நேம்ஸ் இருக்கு. அதாவது ஸ்கொயருக்கும் கியூபுக்கும் ஸ்பெசிபிக்கா நேம்ஸ் இருக்கு. ஆனா 5 அடுக்கு 4 இருந்தாலும் சரி, 5 பவர் 4 அப்படின்னு இங்கிலீஷ்லயும், 5 அடுக்கு 5ஆக இருந்தாலும் 5 பவர் 5, 5 அடுக்கு 6, 5 அடுக்கு 7 நீ எந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு தனியா பேர் இல்லை. அந்த எண்ணை வச்சு நம்ம குறிப்பிட்டாவே போதும். ஆனா இந்த பவர்ல 2ம் 3ம் இருந்தா மட்டும் 2 ஸ்கொயர்னு 3 கியூப்னு நம்ம சொல்ற மாதிரி இருக்குங்க. இப்போ ஒருவேளை நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதனோட அடுக்கு 0வா இருந்துச்சு அப்படின்னு வைங்களேன், அதனுடைய மொத்த மதிப்பும் நமக்கு 1 தான். எந்த நம்பருக்கு அடுக்கு 0 இருந்தாலும், இப்போ ஒரு 100க்கு மேல அடுக்கு 0ன்னு போட்டாங்கனாலே அதனுடைய மொத்த மதிப்பு நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 1ன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ ஒருவேளை இப்ப நான் 5 அடுக்கு 7ன்னு சொன்னேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 5ஐ 7 வாட்டி பெருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? அதுவே இப்ப 5 அடுக்கு -1 அப்படின்னு போட்டேன்னா அந்த மைனஸ் குறி என்ன சொல்லுது அப்படின்னா 5ஆல் வகு அப்படிங்கிறது தான் சொல்லுது. அந்த பவர் எத்தனை வாட்டி வகுக்கணுங்கிறது அதனுடைய அடுக்கு சொல்ல போகுது. ஸோ இது எப்படி எழுதலாம்னா 1/5 அடுக்கு 1 அப்படின்னு சொல்லி நாம எழுத முடியும். அதுவே நமக்கு இப்போ ஒருவேளை 5 அடுக்கு -2 அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம 5 வாட்டி, அதாவது 2 தடவை 5 வாட்டி வகுக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்துல அது முடியும். ஸோ பாசிட்டிவ் பவரா இருந்தா மடங்காக பெருக்க சொல்லி வருது. அதுவே நெகட்டிவ் பவரா இருந்தா எத்தனை வாட்டி வகுக்கணுங்கிற கணக்க சொல்லுது. அதுவே அடுக்கு 0வா இருந்தா அதனுடைய மொத்த மதிப்பு 1ன்னு நமக்கு முடிஞ்சுக்கிறீங்க. நம்ம லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது அடுக்குக்குறி விதிகள். என்ன விதிகள் அப்படின்னா முதல்ல ப்ராடக்ட் லா அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். பெருக்கல் விதி. அதாவது a power m into a power n is equal to a power m plus n. அதாவது நம்ம a power m into a power n, அதாவது அடிமானம் ரெண்டும் சமமா இருக்கும்போது அந்த அடிமானத்தை ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு அடுக்க மட்டும் கூட்டிக்கிறதுக்கு பேர் தான் நமக்கு பெருக்கல் விதி. அந்த பேஸ் நம்பர்ஸ் ஆர் சேம் அண்ட் தி பவர்ஸ் ஆர் டிஃபரண்ட். நம்ம என்ன பண்ணிக்கணும், பேஸ் நம்பரை ஒரு வாட்டி எழுதிட்டு நம்ம இந்த பவர்ஸை ஆட் பண்ணிக்கிட்டா போதும். தட் இஸ் கால்ட் தி ப்ராடக்ட் லா. அதே மாதிரி கோஷன்ட் லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா if it is a power m divided by a power n then a power m minus n அப்படின்னு நம்ம அதனோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். இந்த ஃபார்ம்லயும் கொடுப்பாங்க, அல்லது a power m by a power n கொடுத்தாங்கன்னா இந்த பேஸ் நம்பர்ஸ் ஆர் சேம். அதே டிவிஷன் அப்படின்னா நம்ம
சப்ராக்ட் பண்ணி நம்ம அந்த பவர்ஸை மட்டும் சப்ராக்ட் பண்ணி போதும். நம்ம பேஸ் நம்பர் ஒரு வாட்டி எழுதிட்டு அந்த பவர்ஸை மட்டும் சப்ராக்ட் பண்ண போதும். நமக்கு அதுக்கு பேர் தான் வகுத்தல் விதி, அதாவது கோஷன்ட் லான்னு சொல்லுவோம். அடுத்தது என்ன அப்படின்னா பவர் லா. என்ன பவர் லா அப்படின்னா, நமக்கு ஒருவேளை a பவர் m the whole power n அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். a இன் அடுக்கு m அதன் அடுக்கு n அப்படின்னு வந்தா நம்ம இந்த மேல இருக்கக்கூடிய அடுக்கு ரெண்டையும் பெருக்கிட்டோம்னாவே இதனுடைய ஆன்சர், அதாவது a பவர் m n கிடைச்சிடும் நமக்கு. அதுதான் இந்த பவர் லா, அதாவது படி விதி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். Exercise 1.6ல first sum பார்க்க போறோம். Fill in the blanks. கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கேள்வி -1 to the power of even integer is dash அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது -1 இன் அடுக்கு இரட்டை முழு எண் என்பது என்ன மதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. நம்ம சும்மா செக் பண்ணுவோம். -1க்கு மேல இப்போ 1 ஒற்றை முழு ஒன்று போடும், அதாவது ஆட் நம்பர் ஒன்று போட்டோம் அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? -1 ஒரு வாட்டின்னு அர்த்தம். அவ்வளவுதான். -1 whole power 2 போடுங்கள, -1 into -1, so minus into minus plus ஒரு ஒன்று ஒன்று இல்லைங்களா? அடுத்து போடுங்கள -1 whole power 3 அப்படின்னா என்ன அர்த்தம்? -1 into -1 into -1. பாருங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸா, ஒன்று எத்தனை வாட்டி பெருக்கினாலும் அதே ஒன்று தான். அடுத்து என்ன பண்ண போறோம்? -1 பவர் 4 போடுங்களேன். என்ன அர்த்தம்? -1 into -1 into -1 into -1. So minus into minus plus, minus into minus plus, plus into plus plus. அதுக்கப்புறம் என்ன? 1 எத்தனை வாட்டி பெருக்கினாலும் 1. இப்போ இதுல நம்ம என்ன கன்க்ளூட் பண்றோம்னு பாருங்க. ஒற்றைப்படை அடுக்கு இருக்கிறதெல்லாம் பாருங்க, 1 and 3 அப்படின்றது என்னது? ஒற்றைப்படை முழுவா இருந்துச்சுன்னா நமக்கு மைனஸ்ங்கிறது ஆன்சரா வருது. -1 அப்படிங்கிறது ஆன்சரா வரும். அதுவே பாருங்க 2, 4 அப்படிங்கிற இரட்டைப்படை எண், அதாவது ஈவன் இன்டிஜர் பவரா இருக்கும்போது நமக்கு +1 ஆன்சர் வருது. ஸோ இதுதான் நமக்கு கான்செப்ட். அதாவது ஒரு -1க்கு மேல ஈவன் இன்டிஜர் அடுக்கா வந்துச்சுன்னா கண்டிப்பா நமக்கு அது +1 தான் ஆன்சர் வரும். அதாவது -1க்கு மேல இரட்டை முழு எண் வந்து நமக்கு பவரா அடுக்கா வந்துச்சு அப்படின்னா அந்த இரட்டை எண் என்னவா வேணா இருக்கலாம். -1 பவர் 20ன்னு கொடுப்பாங்க. இப்போ இந்த 20ங்கிறது என்னன்னு பார்க்கணும். இட் இஸ் an ஈவன் நம்பர் இல்லைங்களா? ஈவன் இன்டிஜர், இரட்டை முழு. அப்படி வரும்போது அது ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர் எழுதிடணும். இது +1ங்க இதுக்கு ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம இங்கே கன்க்ளூட் பண்றோம். சரிங்களா? அடுத்த क्वेश्चनக்கு போலாம். செகண்ட் क्वेश्चन நமக்கு என்னன்னு பாருங்க. for any a not equal to 0, a power 0 ஓட வேல்யூ என்ன? அதாவது a 0க்கு சமமல்லாத போது a இன் அடுக்கு 0 ஓட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. எந்த எண்ணுக்காக இருந்தாலும் அடுக்கு 0வா இருந்தா அதனுடைய மொத்த மதிப்பும் 1 அப்படின்னு அர்த்தம். சோ அதோட வேல்யூ 1 நம்ம எழுதிட்டோம். அடுத்து தேர்ட் क्वेश्चनக்கு வர போறோம். தேர்ட் क्वेश्चन என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 4 power -3 into 5 power -3. நாம படிச்சது என்னன்னா a power m into a power n is equal to a power m plus n அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் ரூல் படிச்சோம். அதாவது பெருக்கல் விதி ஒன்று படிச்சோம். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இந்த அடுக்கு சமமா இருக்கு, பேஸ் டிஃபரெண்டா இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா அடுக்க ஒரு வாட்டி எழுதிக்கலாம். பாருங்க, இப்படி அடுக்க ஒரு வாட்டி -3 அப்படின்னு எழுதிக்கலாம். உள்ள இருக்கிற பேஸ் நம்பர்ஸ் 1 4 இங்க என்ன சைன் கொடுத்துருக்காங்களோ அது into 5 அப்படின்னு போட்டு நம்ம அதை மட்டும் பெருக்கலாம். ஏன்னா பேஸ் ரெண்டும் சமமா இருக்காட்டி பேஸ் ஒரு வாட்டி எழுதிட்டு இது ரெண்டையும் பிராக்கெட்ல போட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 4 5 20 அடுக்கு நமக்கு -3ங்கிற ஆன்சர் இதுக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா -2 the whole power -7 கொடுத்திருக்காங்க. முதல் விஷயம் இதுக்கு என்ன நெகட்டிவ் ஆன்சர் வருமா பாசிட்டிவ் ஆன்சர் வருமாங்கிறத முதல்ல நம்ம முடிவு பண்ணணும். இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுக்கு -2 to the power -7 அப்படின்னு இருக்கா, இது நெகட்டிவ் பவர்ல இருக்கு இல்லைங்களா? புற எண்ணுடைய அடுக்காக இருக்கு. எழுதும் போது என்னன்னு எழுதிக்கலாம்னா 1 அதனோட போர்ஷன், அதாவது இது மேல வந்து தொகுதியில் இருக்கு, அதாவது இந்த நியூமரேட்டர்ல இருக்கு. இந்த நியூமரேட்டர் இருக்கிறத கீழே இறக்கி வச்சிட்டோம்னா பவரோட சைனை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். அதாவது -2 power +7 அப்படின்னு தாராளமா நம்ம மாத்திக்கலாம். சரிங்களா? அதாவது இது மேல இருக்கு, நம்ம இதை கீழே இறக்கி எழுதுறோம். அதாவது நெகட்டிவ் பவர்னாவே வகுக்கிறோம்னு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? அதனால வகுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. என்ன அடுக்கோ அது அப்படியே அடுக்கோட குறிய மட்டும் மாத்தி நம்ம டினாமினேட்டர்ல, அதாவது பகுதியில் எழுதிக்கிறோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 1/-2 into -2 into -2 into -2 into -2 into -2 into -2 into -2ன்னு 7 வாட்டி நாம பெருக்கணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம்.
நம்ம பெருக்கலாம்ல. அப்புறம் 7 வாட்டினா பாருங்க நெகட்டிவ் சைன் எத்தனை வாட்டி வந்திருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 வாட்டி வந்திருக்கு. மைனஸ் குறி ஆட் டைம்ஸ் வந்தா ஆன்சர் மைனஸ்ல தான் வரும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இங்க தான் பார்த்தோம். அது ஆட் டைம்ஸ் வந்தா வந்து மைனஸ் சைனும், ஈவன் டைம்ஸ் வந்தா பிளஸ் சைனும். அதாவது ஒற்றைப்படை எண்ணிக்கையில வந்துச்சுன்னா மைனஸ் குறியும், இரட்டைப்படை எண்ணிக்கையில வந்துச்சுன்னா பிளஸ் குறியும் ஆன்சர் வரும். இங்க பாத்தீங்கன்னா 7 வாட்டி வந்திருக்கு. ஒற்றைப்படைங்கிறதுனால நமக்கு மைனஸ்ல ஆன்சர் வரும். 1 இப்ப வெறும் இந்த 2ல மட்டும் பெருக்கலாம் பாருங்க. 2 2 4 4 2 8 8 2 16 16 2 32 32 2ங்க 64 64 2 128. So 128 minus பாருங்க minus 1/128 is the answer for the fourth question. அதே மாதிரி அடுத்ததுக்கு வாங்க. நம்ம அடுத்த question என்ன அப்படின்னா அதுலயே fifth question is minus 1/3 the whole power minus 5. நமக்கு இங்க வந்திருக்கிறதும் மைனஸ், அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா அடுக்கும் -5ல இருக்கு. நம்ம இந்த கணக்குல பார்ப்போம். அதாவது -2 to the power of -7 இது உடனே கீழே எழுதிட்டோம், பகுதியில் எழுதுறோம். ஏன் ஒரு நம்பரா இருக்கும்போது நம்ம அதை டினாமினேட்டர்ல எழுதி சால்வ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இது மாதிரி ஒரு ஃபிராக்ஷனா இருக்கு, மேல ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர்னு ஆல்ரெடி ஒரு பின்னமா இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இதை தலைகீழா திருப்பி வச்சுட்டோம்னாவே இந்த பவரோட சைன் பிளஸ்ஸா மாறிடும். எப்படி தலைகீழா திருப்பி வைக்கணும்னா மைனஸ் அப்படியே தான் வச்சிருப்போம். 1/3 3/1ன்னு மாத்திட்டோம்னா இந்த பவர் பாத்தீங்களா -5 இருக்கிறத +5 தாராளமா மாத்தி எழுதிக்கலாம். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் ஆயிடும்? -3/5ன்னு தானே அர்த்தமாகும். ஜஸ்ட் அவ்வளவுதான். நம்ம என்ன பண்ணணும்? -3 × -3 × -3 × -3ன்னு பெருக்கிட்டு அதனோட ஆன்சர் போட்டா போதும். இப்போ மைனஸ் எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும் 5 வாட்டி ஆட் நம்பர் டைம்ஸ், அதாவது ஒற்றைப்படை எண்ணிக்கையில வந்திருக்கு. அதனால மைனஸ் ஆன்சரா வரும். இனி வரக்கூடிய 3 மட்டும் பெருக்கினா போதும். பாருங்க 3 9, அதே போல 3 9, அப்போ 9 9 81 81 × 3 பெருக்கிக்கோங்க 243. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் -243, அதாவது -243. இதுக்கு ஆன்சர் இந்த 5வது கேள்வி. அவ்வளவுதான். செகண்ட் क्वेश्चन say true or false, சரியா தவறா என கூறுக. அதுல முதல் கேள்வி 8 அடுக்கு x சமம் 1/64 எனில் x இன் மதிப்பு -2 ஆகும். அதாவது if 8 power x equal to 1/64 the value of x is -2 கொடுத்திருக்காங்க. அது நம்ம true or false னு சொல்லணும். இப்போ நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா 8 power x equal to 1/64 நாங்க கொடுத்துட்டு இருக்கிற சமன்பாடியை எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ இந்த 8 power x இது அப்படியே இருந்துட்டு போகும். இந்த 1/64 8 ஸ்கொயர் எழுதலாம் இல்லைங்களா? 8 8 64. அதனால இப்போ 8x equal to இது டினாமினேட்டர்ல இருக்கு. அதாவது 8 ஸ்கொயர் அப்படிங்கிறது டினாமினேட்டர்ல இருக்கு. இந்த டினாமினேட்டர்ல இருக்கிறத நம்ம நியூமரேட்டருக்கு தூக்கிட்டு வரலாம். எப்படி 1 × 8 power இந்த அடுக்குல இருக்கிறது இல்லைங்களா? அதோட குறியை அப்படியே ஆப்போசிட்டா மாத்தி மேல தூக்கிட்டு வந்துடலாம். இங்க +2 இருக்கா, மேல தூக்கிட்டு வரும்போது -2 அப்படின்னு சொல்லி தாராளமா கொண்டு வரலாம். So 1 × any number is the same number. ஒன்னு கூட எதை பெருக்கினாலும் அதே எண் தானே. அதனால இப்ப ரெண்டும் சமம் பாருங்க, அடிமானம் ரெண்டும் சமமா இருக்கு, சமக்குறியும் நடுவுல போட்டுருக்கு. அதனால மேல இருக்கிற அடுக்கு ரெண்டையும் சமப்படுத்திக்கலாம். So the powers are same. x equal to -2 பேஸ் நம்பர் ஈக்குவலா இருக்கிறதுனால நம்ம பவரை ஈக்குவேட் பண்ணி எடுத்துக்கிறோம். x ஓட வேல்யூ -2. அதை தானே அவங்களும் கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தானே, அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் எழுதிக்கிறோம். அடுத்து செகண்ட் क्वेश्चनக்கு வாங்க. 256 அடுக்கு -1/4 × 4 ஸ்கொயரின் சுருங்கிய வடிவம் 1/4 ஆகும். The simplified form of 256 power -1/4 × 4 square is 1/4 னு கொடுத்திருக்காங்க. நம்ம அதே மாதிரி போட்டு செக் பண்ணலாம். நமக்கு அந்த 1/4 தான் ஆன்சர் கிடைக்குதா இல்ல வேற ஏதாவது கிடைக்குதான்னு. நம்ம 256 to the power -1/4 × 4 square க்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். இப்போ பாருங்க இது வந்து மொத்தமும் எங்க இருக்கு அப்படின்னா வெறும் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? தொகுதியில், அதாவது நியூமரேட்டர்ல இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்களா? கீழே என்ன இருக்குன்னா 1 இருக்குங்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா நம்ம நினைச்சுப்போம் அந்த டினாமினேட்டர்ல. ஸோ இது பவர்ல ஏன் அதை நினைக்கிறோம் அப்படின்னா பவர்ல வந்து நெகட்டிவ் சைன் இருக்கு. அதை பாசிட்டிவ் ஆக்கிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்குன்றதுக்காக அந்த வேலையை பண்றோம். அப்ப கீழே இறக்கணும் அப்படின்னா பாருங்க இது என்ன ஆகும்? 1/256 to the power of 1/4 ஆயிடுது. நெகட்டிவ் பவர் கீழே இறங்கும், பாசிட்டிவ் பவர் ஆயிடுச்சு × 4 ஸ்கொயர். இது எதுக்கு நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம அப்பதான் கால்குலேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால இந்த 256 பாருங்க 4 × 4 16, 4 × 4 16, 16 16 256. அப்ப இங்க எல்லாமே 4ல இருக்கனால நான் என்ன பண்றேன்? 256 4 × 4ன்னு எழுத போறேன். ஸோ
என்ன ஆகும் பாருங்க 1/4 power 4 the whole power 1/4 into 4 square னு வருது. ஓகேங்களா? இந்த கீழ இருக்கிறது பாருங்க, இது ரெண்டையும் பெருக்கணும்னா நாம பார்த்தோம் இல்லீங்களா, a power m to the whole power n is equal to a power m n னு சொல்லிட்டு ஒரு பவர் ரூல் படிச்சோம் இல்லீங்களா, laws of இதுல எக்ஸ்போனன்ட்ஸ்ல நம்ம படிச்சோம் இல்லீங்களா. அதனால a power m into n is equal to a power mn, அதாவது படி விதின்னு நம்ம படிச்சோம், பவர் ரூல். அதை வச்சு நம்ம இதுதான். அப்ப என்ன அர்த்தம், இந்த இடத்துல 4 power 4 the whole power 1/4 என்ன ஆகும்னா 4 power 4/4 ஆகும். இது கால்குலேட் பண்ணா வெறும் 4, கீழ இருக்கிறது வெறும் 4, அதாவது 1 ன்னு வரும். 4 power 1 அப்படின்னு மீண்டும் எழுதிக்கலாங்களா. அதை நம்ம எங்க எழுதுறோம் பாருங்க, இதுக்கு பதிலா 1/4 into 4 square னு வருது பாருங்க. இதுக்கும் அடிச்சிடலாம் இல்லீங்களா, அதாவது மேல 2 4 இருக்கிற மாதிரி, அதாவது 1/4 மேல வந்து 4 into 4 இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 4க்கு ஒரு 4 அடிச்சோம், வெறும் 4 ஆன்சரா வந்திருக்கும். ஆனா நமக்கு இங்க என்ன வந்திருக்குன்னா 1/4 ஆன்சரா வந்திருக்கு. அப்போ இது என்னங்க, false தானே. so the answer for this is false, தவறு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஒன்க்கு நம்ம ஆன்சர் எழுதுறோம். அதே மாதிரி தேர்ட் क्वेश्चनக்கு வரோம். நம்ம படி விதியை பயன்படுத்தி 3 ன் அடுக்கு 7 to the அடுக்கு -2 சமம் 3 ன் அடுக்கு 5 ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. யூசிங் பவர் ரூல் 3 power 7 to the power -2 is equal to 3 power 5 கொடுத்திருக்காங்க. நமக்கு தெரியும், இப்போதான் பார்த்தோம், பவர் ரூல் அப்படின்னா m power n to the whole power n அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம a power m n, அதாவது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது 3 power 7 to the whole power -2 அப்படின்னா அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்னங்க வரும், 3 power -14 வரும். நமக்கான என்ன கொடுத்துருக்காங்க, 3 power 5 கொடுத்துருக்காங்க. அப்ப இது என்ன சொல்லணும், false. ஆன்சர் என்னங்க, தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். அடுத்த क्वेश्चनக்கு பார்க்கிறோம் நம்ம. fourth question, 2 into 10 power -4 இன் திட்ட வடிவம் 0.0002 ஆகும். அதாவது the standard form of 2 into 10 power -4 is 0.0002. அதாவது என்னன்னு இருக்காங்க, 2 into 10 ன் அடுக்கு -4, 2 into 10 power -4. இது எப்படி எழுதலாம், நம்ம 2 by இந்த 10 power -4 கீழே கொண்டு வந்து எழுதலாம், 10 power +4 எழுதலாம் இல்லைங்களா. நியூமரேட்டர்ல இருந்து இந்த டினாமினேட்டர்ல வந்துச்சு அப்படின்னா நம்ம பவரோட சைனை மாத்தினா போதும். இங்க மைனஸ் சைனை கீழே கொண்டு வந்து பிளஸ் சைனா மாத்திட்டோம். இதுக்கு என்னங்க அர்த்தம், 2 by இந்த 4 0 10,000 அர்த்தமா, ஓகேவா. அப்போ இது மேல ஒரு நம்பர் இருக்கு, கீழே ஒரு 4 டிஜிட் உள்ள நம்பர் இருக்குன்னா இந்த ஆக்சுவலா இது எப்படி நம்ம மாத்தி எழுதுவோம், ஒரு பின்னத்தை தசமமா மாத்தி எழுதுறோம், கீழே 4 0 இருக்கா, இங்க இருக்கிற புள்ளியை 4 இலக்கம் தள்ளி முன்னால கொண்டு போகுமா, எப்படி 0002 அப்புறம் முன்னால ஒரு புள்ளி, இப்போ என்ன அதுக்கு முன்னாடி ஒரு 0 வச்சுக்கலாம். இதே தானே நமக்கு வந்திருக்கிற ஆன்சர். ஆமா, அப்போ இது என்ன, சரி தானே. ஸோ சரி, ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதனோட ஆன்சரை எழுதிக்கிறோம். அடுத்து ஃபைனலா ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா சயின்டிஃபிக் நோட்டேஷன். என்னங்க அந்த சயின்டிஃபிக் நோட்டேஷன், அறிவியல் குறியீடு அப்படின்னா சும்மா முதல்ல தெரிஞ்சுக்கோங்க என்ன அப்படின்னுட்டு. இப்போ ஒருவேளை 4 7 5 3.2 அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்ம இது அறிவியல் குறியீட்டுல மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர், அதாவது நான்-ஜீரோ நம்பருக்கு அப்புறம் இந்த புள்ளி வரணும், சரிங்களா. இந்த புள்ளி பின்னால இருந்து முன்னால வருது, அதாவது இங்க இருக்கிற புள்ளி இந்த இடத்துக்கு வரணும், ஃபர்ஸ்ட் நம்பருக்கு அப்புறம் புள்ளி வரணும், மீதி எல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த புள்ளி எவ்வளோ இலக்கங்கள் பின்னால வருதுன்னு பார்க்கணும். இந்த புள்ளியை முதல்ல தூக்கிட்டு வந்து வச்சிரும், 4 பாயிண்ட் என்ன எழுதுறோம், 7 5 3 2 இன்டூ இது எத்தனை இலக்கம் எத்தனை டிஜிட்ஸ் முன்னால வந்துச்சோ அந்த அளவுக்கு பாசிட்டிவ் பவர் போடணும். அப்போ 3 டிஜிட் முன்னால வந்தது இல்லைங்களா, அப்போ 10 power 3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறதுக்கு பேர் தான் அறிவியல் குறியீடு. இன்னும் ஒரு 2 எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒருவேளை நமக்கு வந்து 430170000 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இதுதான் ஒண்ணுமே புள்ளியே கிடையாது இதுல. அப்படின்னா என்ன அர்த்தம், புள்ளி கடைசியில் இருக்கு. இதை நாம வந்து சயின்டிபிக் நோட்டேஷன்ல மாத்தணும் அப்படின்னா இந்த புள்ளியை தூக்கிட்டு வந்து இங்க வைக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் நான்-ஜீரோ நம்பர், பூஜ்ஜியம் அல்லாத எண்ணுக்கு அப்புறம் புள்ளி வரணும். அப்படிங்கும்போது நமக்கு இங்க தான் வரணும். அப்ப என்ன எழுதலாம், 4.3017. அதுக்கப்புறம் நம்பருக்கு அப்புறம் புள்ளிக்கு அப்புறம் நம்பருக்கு அப்புறம் வர ஜீரோக்கு கணக்கு இல்லை, அதனால நம்ம விட்டுறலாம். ஆனா எத்தனை இலக்கம் முன்னால வந்துருச்சுங்கிறத கண்டிப்பா கணக்கிடணும். எத்தனை டிஜிட்ஸ் வந்துச்சு, 1 2 3 4 5 6 7. அப்போ 10 power 7 எழுதும். இதுக்கு பேர் தாங்க சயின்டிபிக் நோட்டேஷன். இல்ல இந்த மாதிரி பாசிட்டிவ் பவர் மட்டும் தான் நீங்க எனக்கு சொல்லியிருக்கீங்க. அப்ப நெகட்டிவ் பவர்னா எப்படி வரும் பாருங்க. ஒருவேளை 0.000317 ஒரு நம்பர் இருக்கு, இதுவும் ஒரு நம்பர். இது நம்ம வந்து சயின்டிபிக் நோட்டேஷன்ல
மாற்றணும் அப்படின்னா என்ன சயின்டிஃபிக் நோட்டேஷன் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் ஒரு நான் ஜீரோ நம்பருக்கு அப்புறம் புள்ளி வரணும். அதாவது பூஜ்ஜியம் அல்லாத எண்ணுக்கு அப்புறம் புள்ளி வந்து அதுக்கப்புறம் இன்டூ 10 மடங்கு அதை எழுதணும். பாருங்க இங்க இருக்கு புள்ளி, இதுக்கு முன்னால ஜீரோஸ் இருக்கு. இந்த புள்ளியை நம்ம பின்னால எங்க தள்ளணும்னா அந்த ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ நம்பர் 3 தான், அது கிட்ட தள்ளணும். அப்படி தள்ளணும்னா 3.17 எழுதுவோம் இல்லைங்களா? ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜீரோக்கு வந்து மதிப்பு இல்லை, புள்ளிக்கு முன்னாடி இருக்கிற ஜீரோக்கு வந்து மதிப்பு இல்லை. அதனால நம்ம வந்து இதோட எழுதிட்டோம், அந்த ஜீரோவெல்லாம் விட்டுட்டு எழுதிட்டோம். ஆனா எத்தனை இலக்கம் அது பின்னால போச்சு அப்படின்னு எழுதணும். ஸோ 1 2 3 4 5 டிஜிட்ஸ் பின்னால போச்சா, அப்ப இன்டூ பின்னால போனா மைனஸ்ல எழுதிக்கணும், புள்ளி முன்னால தள்ளி கொண்டு வந்தோம்னா பிளஸ்ல எழுதிக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த சயின்டிபிக் நோட்டேஷன் புரியும் நினைக்கிறேன். அப்போ நம்ம இதை எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். பாருங்க 123.456 நம்ம முதல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எதுக்கு அப்படின்னா சயின்டிபிக் நோட்டேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது பாருங்க இந்த புள்ளி எவ்வளவு இலக்கம் முன்னால வருதுன்னா 2 டிஜிட்ஸ் தள்ளி வருது. 2 3 4 5 6 2 டிஜிட்ஸ் தானே தள்ளி வருது. அப்ப 10^2 அப்படின்னு எழுதினா போதும். அது என்ன 2 போட்டா போதும், பின்னாடி இருக்கிற புள்ளி முன்னாடி வருது, முன்னேறி வருது ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ முன்னேறி வந்துச்சுன்னா பிளஸ், பின்னேறி போச்சு அப்படின்னா அது சொல்லணும் மைனஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கீங்க. அப்ப இங்க இருந்த புள்ளி முன்னால வந்திருக்கு அப்படின் போது என்ன போடணும், இன்டூ 10^+2 தான் போடணும். ஸோ 2 போட்டுட்டோம். பிளஸ் பொறுத்த வரைக்கும் போடலாம், போடாமல் இருக்கலாம், ஆனா மைனஸ் கம்பல்சரி போடணும். ஸோ இதுதான் நமக்கு ஆன்சரா வந்துக்கணும். அதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, -2 கொடுத்துருக்காங்க. அப்ப இதை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா தவறான பதில் இல்லைங்களா, அதனால தவறு, ஃபால்ஸ்.